அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. துலா ராசிக்காரங்க எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு குரு புதன் கிரக சேர்க்கைகள் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதே போல 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? துலா ராசி நீங்க யாரு? என்ன கேரக்டர்? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுடைய இந்த டிரான்சிட் டைம் பீரியட்ல? என்ன விஷயங்கள் பண்ணால் இது மாறும்? இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ துளாராசி அப்படின்னு சொல்லும்போது துளாராசிக்கு குரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜை ரீப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க. விஸ்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பிளஸ்ஸிங். எனக்கான கடவுளோடைய அனுகிரகம் இருக்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கா? கண்டிப்பாக இது எல்லாமே கிடைக்கும். ஒருத்தரை பார்த்து ஆதங்கப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்கிறது வேற. எனக்குன்னு பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் நல்லா படிக்கும்போது எனக்கு ஒரு படிப்பு, நல்லா வண்டி ஓட்டி பழகினதுக்கப்புறம் எனக்கு ஒரு வண்டி, நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ், நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை தரம், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு மனைவி, இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் ஏங்காமல் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு குரு ரொம்ப நல்லா இருக்கணும். பிரகஸ்பதி குரு அவர் எப்படி இருந்தாலுமே தன்னுடைய பார்வையால் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவார். குரு பாருங்க, எந்த கிரகத்தை பார்த்தாலும் தடைய எல்லாத்தையும் விலக்கி ஜெயிக்கிறதுக்கு ஒரு பாதையை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார். ஸோ இது மாதிரி இந்த குருங்கிற கிரகம் ரொம்பவே சூப்பரான பிளானட். இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டோடையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைதியான ஒரு வேல்யூவான பிளானட் அப்படிங்கிறது வந்து இந்த குரு தான். ஸோ இந்த குரு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா சைலண்ட் விக்ட்ரி. ஸோ இந்த குருவோட இந்த புதன் அடையும் போது எப்படி இருக்குங்க? புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ், கம்யூனிகேஷன், கிராஸ்பிங் பவர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தில், இன்னைக்கு துலா ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? நிறைய ஒரு யோகத்தை சொல்கிறோம் நம்ம. சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம், குரு சந்திர யோகம், சூரியன் செவ்வாய் கஜகேசரி யோகம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யானையும் சந்திரனும் சேர்த்தக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா குரு ப்ளஸ் சந்திரன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பல யானைகளை கூட வச்சிருக்கக்கூடிய பலம். தாயோட அன்பும் அரவணைப்பும் அதிகமாக இருக்கும். சனீஸ்வர பகவான் சசயோகம். ஸோ செவ்வாய் பார்க்கும்போது ருசுக யோகம். இந்த மாதிரி பல யோகத்தை சொல்லலாம். பட் சைலண்ட்டாக சில பேருடைய ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்குது. அது சைலண்ட்டாக வேலை செய்யும். இவனுக்கு என்னப்பா, இவன் எப்படியோ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான், இவன் எப்படி இருந்தான் பாரு, எனக்கு அப்படியே சைலண்ட்டாக அப்படியே படிப்படியாக ஜெயிச்சுட்டு வந்துடுறான் பாருங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டான ஒரு யோகம் பேக் அண்ட் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு புதன். ஸோ நிறையா இடத்துல நம்ம அதை பேசுகிறதே கிடையாது. பட் சைலண்ட்டாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டிரான்சிட்டில் இந்த குரு யோகம், இந்த குரு புதனோடைய சேர்ந்தக்கூடிய யோகம் எப்படி இருக்க போது துலா ராசியை பொறுத்த வரையுமே தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ துளாராசிக்காரங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் இங்கே உச்சம். நேர்மைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன ராசி. எனக்கு என்னன்னு யோசிச்சதை விட மற்றவங்களுக்கு என்னன்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை படைத்தவங்க தான். ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்குறோம். துலா ராசி நீங்கள் யோசிக்காமல் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க மேடம், இங்கே ராகுசாரம் இருக்குது, அது நிறைய பேர் ராகுசாரம் ஆகாதுங்கிறாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாசாரமும் ஆகாதுங்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட ஜாதகத்தை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், இந்த பொண்ணுடைய ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, லக்னம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா விழுந்தாலும் இந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு மேலே வந்துடும். யோசிக்காமல் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பொறுத்த வரையும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. சுவாதி நட்சத்திரம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. தைரியமாக யார் சொல்கிறதையும் கேட்காம கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோம். மேடம் பிரச்சனை வராது. 1000 பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகள் வரும், வராமல் போகாது. பட் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் இவங்களாம் தாண்டி அதை ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி வைங்க. ஸோ 2 பேரோடைய ஜாதகத்தை நீங்கள் நமக்கு பார்த்தாங்க, அண்ணன் தம்பியோடைய ஜாதகத்தை. இப்போ நம்ம பார்க்கும்போது தம்பிக்கு மட்டும்தான் அந்த பொண்ணை சொல்லியிருந்தோம். அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி வேற ஒரு சொந்தக்கார பெண்ணைவே அவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2வது பொண்ணு ரொம்ப சூப்பர். என்ன விஷயங்கள் சொன்னாலும் வீட்டுக்காரர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. இப்போ 2 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா வந்து நம்மக்கிட்ட மறுபடியும் ஜாதகம் பார்க்குறக்கு வராங்க. எப்போ மேடம் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஜாதகம் பார்க்க வராங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம் மேடம், அன்னைக்கு அந்த ஜாதகத்தை நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம். மேடம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை இப்படி கேட்டிருந்தீங்க, இந்த பொண்ணு மேடம் தங்கமாக என்னைய பார்க்குது, நானா வர இருந்து இந்த மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு, இன்னும் வரை என் பையன்கிட்ட இந்த இதுக்கு பணம் கொடுங்க,
எனக்கு இங்கே கூட்டிகிட்டு போங்க, என்னை இந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இந்த இடம் வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த வீடு வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி கார் வாங்கி கொடுங்க. இருக்கிறத வச்சு அப்படியே எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்குது மேடம். இந்த காலத்தில் யார் மேடம் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மேடம். நான் கும்பிட்டு இருக்கக்கூடிய குலதெய்வம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அன்னைக்கு நீங்கள் மட்டும் இது வேண்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் 2 மனசை தான் வந்திருந்தேன். பட் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணேன். இன்னைக்கு என்னுடைய பெண்கள் கூட, அதாவது நான் பெத்த புள்ள கூட என்னை சரியா பாத்துக்கிறது இல்ல. பட் என் வீட்டுக்கு வந்த மருமக என்னை இப்படி தாங்குது. நான் ராகு சாருன்னு ரொம்ப பயப்பட்டேன். சந்திரன் ராகு நட்சத்திரம் சுவாதியா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அவங்களோட பிறந்த கால ஜாதகம், வீட்டுக்கார ஸ்தானம் ரொம்ப சூப்பரா இருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்க, 1000 கஷ்டப்பட்டாலும் இந்த பொண்ணு காப்பாத்திரும், வேலைக்கு போயாதும் காப்பாத்திரும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த பொண்ணு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த மேஜரான விஷயங்கள், ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு பேலன்சிங் கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்கு? இதுவே ஆணா இருந்துட்டும் பெண்ணா இருக்கட்டும், துளாராசி கிட்ட பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால ஈஸியா சொல்லிடலாம், கல்யாணமா துளாராசி பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க, ரொம்ப தோஷம் அதிகமா இருக்கா, துளாராசி பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க, இந்த பொண்ணு எப்படியோ உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ கஞ்சியோ கூழோ குடிச்சு இந்த பையனை வாழ வச்சிரும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொன்னேன். இதெல்லாம் ஒரு யோகம் தான். ஸோ ஒரு பிளானட் ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது அந்த பிறந்த கால ஜாதகத்தில் நம்ம சந்திரனை மட்டும் பேஸ் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி, இந்த மாதிரி பல ஃபேக்டரை வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை நம்ம சூப்பர்னு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கால ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தனிப்பட்ட இந்த மாதிரி டிரான்சிட் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது. அந்த பெண்ணுக்கு பிறந்த கால ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒரு நட்சத்திரத்தை வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. பட் ஓவராலாக ஜாதகம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதனால் நம்ம ப்ரொசீட் பண்ண சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அவங்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிறந்த கால ஜாதகம் எந்த அளவுக்கு பாருங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது வந்து காதலுக்கு, குழந்தைக்கு, குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, பிஸ்னஸ் ரிலேட்டடாக வாழ்க்கையில் பெரிய முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விஷயம் கொடுக்கக்கூடிய விஷயத்த இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. நம்ம இன்னைக்கு குரு புதனுடைய கிரக சேர்க்கைகள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஸோ தொழில் அப்படிங்கும்போது துளாராசியை பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் நேர்மை, நீதி, நியாயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலேயே நான் பிழைக்காம போயிட்டேனோ மேடம் அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்களும் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நியூ கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை வந்து போய் பார்க்குறது, உங்களை விட்டுட்டு போகக்கூடிய கஸ்டமர்லாம் இனிமேல் உங்களையே தேடி வருவாங்க. மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக நெட்வொர்க்கிங்கை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் டெவலப் பண்ண முடியும், கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். அதே போல் தொழிலில் கடன் பிரச்சனைகள், துலாலாம் தொழில் நடத்துனாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அதாவது என்னை நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்க மேடம், அவங்களுடைய வீடு நான் கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் அடுப்பெரியுது, அதுக்காகவாவது நான் தொழிலை நடத்தணும் மேடம் அப்படின்னு நிறைய ஜாதகத்தை சொன்னாங்க. ஸோ இங்கே சனி பகவான் உச்சம். அப்போ நீங்கள் எப்படி அதாவது முதலாளியே இல்லாமல் தொழிலாளியாக இருந்து யோசிக்கிறாங்க பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு 3 பேர் 4 பேர் வேலைக்கு இருந்தால் என்ன நம்பியே சுற்றிட்டு இருக்கிறாங்கப்பா, இவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், சம்பளம் கொடுக்கலனாலும் வேலைக்கு இருக்காங்க பாருங்கப்பா அப்படின்னு துளாராசிக்கு வரக்கூடிய அந்த லேபர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மேடம் தொழிலாளிக்காக இந்த வேலையை நடத்திட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு வருமானம் அப்படிங்கிறது இதில் இல்லை, அவங்களுக்கு பணம் கொடுத்தா போதும், என்னை நம்பி ஒரு 20 பேர் 10 பேர் இருக்காங்க மேடம், அந்த அளவுக்கு எனக்கு கடவுளோடைய அனுகிரகம் கிடைச்சா போதுங்கிறதுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கும். தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சிகளுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் படிப்பு சார்ந்த விஷயம், நான் ஒரு படிச்சுக்கிட்டு அதை தொழிலாக டெவலப் பண்ண போகிறேன், அந்த தொழில் நல்லா போகுமா, நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குமா மேடம், ஆல்ரெடி நாங்கள் நேர்மையாக தான் இருக்கோம் மேடம், எங்களுக்கு ஏன் மேடம் இவ்வளோ சோதனை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சோதனையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த டைம் பீயிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஜாப் சேஞ்சஸ் ரொம்ப மனக்குழப்பத்தில் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பாருங்கள் 9 10ஆம் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம், என் திறமைக்கும் என்னுடைய வேலைக்கும் தகுதி இல்லாத இடத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், தகுதி இல்லாத இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப ஏறணும். அந்த எல்லாத்துக்குமே இனி ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ ஜாப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த டைம் பீயிங்கில் கிடைக்க போகுது. சப்போர்ட்டிவான லைஃப் பார்ட்னர், துலாத்தை பொறுத்தவரையும் சப்போர்ட்டிவான லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டா போதும், வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது சப்போர்ட்டிவான லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கும் தொழிலுக்கும் தொடர்ந்து ஓட்டங்கள் அதிகமாக இருக்குது. அந்த ஓட்டத்துக்கு மீறி வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இனி அது எல்லாமே மாறப்போகுது. வருமானம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு தொய்வும் நடக்காமல்
குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா உச்ச குருவா இருக்கிறதுனால, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், ஒரு பிசினஸ 2 பிசினஸா பண்றது, 2 பிசினஸ 4 பிசினஸா பண்றது, அந்த பிசினஸ்க்கு உண்டான ஐடியாஸ வந்து அதிகமாக டெவலப் பண்றது எல்லாமே இந்த டைம் பீயிங்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இத்தன நாளா எனக்கான டைம் எப்ப வரும்? எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் துலாத்த பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இனி அது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்துக்கு உண்டான காலமாக இந்த டிரான்சிட் பீரியட் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இதனால ஒரு பெரிய மாற்றங்களும் நீங்களும் சந்திக்க போறீங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரத்துல 2 கிரகங்கள் இணையறதுனால எப்படி இருக்க போகுது? உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல அந்த கிரகங்கள் ரீப்ரசன்ட் பண்ணுமா? அது எந்த அளவுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன? லக்னாதிபதி என்ன? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த டிரான்சிட் பீரியட் அப்படிங்கிறது சொல்லாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க என்கிட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.